வணக்கம் ட்ரிப்ஜாய் ரிவ்யூ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வருஷத்துல வார் ஆக்ஷன் சர்வைவல் த்ரில்லர் படமா வந்த வார்ஃபேர் படத்தோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, 2006 ஈராக்ல இருக்கிற ராமாடிங்கிற இடத்துல அமெரிக்க கடற்படையினர் ஒரு ஆபரேஷனுக்கு போறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நேவி சீல்ஸ்ல ஆல்பா ஒன்னுன்னு ஒரு படைப்பிரிவு இருட்டுல ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அவங்க வந்த வேலையை கச்சிதமா பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க இருக்கிறது எதிரிகளுக்கு தெரிஞ்சு திடீர்னு தாக்குதல் நடத்துறாங்க. இதனால அந்த டீம்ல 2 பேருக்கு அடிபட்டுடுது. அவங்கள பத்திரமா பேஸுக்கு அனுப்பி வைக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது அவங்க நினைக்காத ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்றதுதான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, படத்தோட விசுவல்ஸ் தான் சொல்லணும். வேற லெவல், அப்படியே கண்ணுக்கு நேரா நடக்கிற மாதிரியே எடுத்திருக்காங்க. எல்லாமே செமரியலா இருந்துச்சு. நம்மளும் அந்த படத்துல இருக்கிறவங்க கூடவே இருக்கிற மாதிரியான ஃபீலை கொடுக்குது. நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஒரு 15 நிமிஷம் போர்ஷன் இருக்கு. விஷுவல்ஸ் வேற மாதிரி, நீங்களே எப்படிடா இப்படிலாம்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு பிரமிப்பா ஸ்டன்னிங்கா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, படத்தோட சவுண்ட் எஃபெக்ட். விஷுவல்ஸ் எப்படி நம்மள அவங்க கூடவே வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் அந்த இடத்துல இருந்தா நாம என்னென்னலாம் உணர்வோமோ அது அப்படியே தத்ரூபமா கொடுத்திருக்காங்க. கன் ஃபயரிங் சவுண்ட், வார்ம் பிளாஸ்ட் சவுண்ட், ஏர்ஜெட் சவுண்ட் எல்லாமே அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சு. ஹோம் தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாரும் வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்பவும் நம்புற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. நிஜ வாழ்க்கையில அந்த கேரக்டர்ஸ் என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அது அப்படியே அவங்க நடிப்புல கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டிட்டாங்க. சில சீன்லாம நம்மளால பார்க்கவே முடியாதுப்பா. கண்டிப்பா அதை பார்க்க நமக்கு தைரியம் வேணும். அவங்க பட்ட கஷ்டத்தை டைரக்டர் சூப்பரா காட்டியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு. அவங்க வழிய நம்மளுக்கும் கடத்திட்டாரு, ஜெயிச்சிட்டாரு மனுஷன். ஆக்ஷன் சீன்களும் ரொம்ப ரியலா பண்ணிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இது. செக்ஷுவல் சீன்லாம் சுத்தமா இல்ல. ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்க, சின்ன பசங்களாமே இந்த படத்தை பார்க்காதீங்க. மெச்சூர் ஆடியன்ஸ் மட்டும் பாருங்க. நாட்டுக்காக பாடுபடுற எல்லா ராணுவ வீரர்களுக்கும் என்னோட பெரிய சல்யூட். உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.